ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி கேக் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வடிகட்டி இல்லை ஜல்லாடை மூலயமா 1 கப் கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல பேக்கிங் சோடா, அது எல்லாம் சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி, முக்கால் கப்பு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸிங் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் பால் இந்த மிக்ஸிங்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இருக்கிற எல்லா பாலையுமே ஊற்றி ஃபுல்லாக நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மிக்ஸிங்கை 2ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சின்ன கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கொக்கோ பவுடரோடு இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பூனில் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பேட்டரை 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் சாக்லேட் பேட்டர் 1 ஸ்பூன் வந்து நடுவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் நமக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த சாக்லேட் பேட்டருக்கு மேலே மறுபடியும் ஒயிட் பேட்டரை ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லைன் சாக்லேட் பேட்டர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட்ஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நமக்கு தோன்ற டிசைனை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா இந்த 2 தட்டையும் உள்ளே வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இந்த கேக் வேகிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. 25 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு டூத் பிக் இல்லைன்னா கத்தி வச்சு பாருங்கள். 25 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்திருந்தது. நான் எடுத்து லைட்டாக ஆற வச்சிட்டேன். இதை நான் ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு வந்துருச்சு. இது அதுக்கப்புறமா போட்டது. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்தது. இப்போது சூப்பரான இட்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸாகவும் டீ கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா டிசைனாகவும் எனக்கு பண்ணுறதுக்கு ஜாலியாகவும் இருந்துச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.